அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த வீடியோவில் கிளாரிட்டி கொடுத்தலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அர்ச்சனாவுக்கு எதிராக பேசியிருந்தோம். அர்ச்சனா வந்து பிஆர் வச்சிருக்காங்க, அர்ச்சனா ஃபேக்காக இருக்காங்க, அர்ச்சனா நாடாக்காரியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வார்த்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை. அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணது 100க்கு 100 சரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டு நம்ம வந்து வன்மத்தை கக்கிக்கிட்டு அவங்க மேலே திருப்பி அது போன்ற வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி அவங்கள நோகடிச்சு அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து இதுக்கு மேலே நம்ம பண்ண வேணாம். முடிஞ்சால் அர்ச்சனா வந்து ஆதரிப்போம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அர்ச்சனா வந்து திட்டாமல் இருப்போம். அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த ஒரு மைண்டுக்கு தான் நான் வந்து வந்துட்டேன். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு அளவு திட்டலாம், அதுக்கு மேலே நம்ம திட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. நம்ம வீடியோ பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற தம்பி, அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோ, ரொம்ப வன்மம் தெரியுது உன் குரலில், எதுக்கு இவ்வளோ வன்மம், அது ஒரு கேம் தானே, அர்ச்சனா வந்து ஜெயிச்சிட்டாங்க எண்ட் ஆஃப் த டே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அதனால் நீ வன்மத்தை வந்து கொட்டாத, போதும், சின்ன விஷயத்த கூட நீ பெருசாக வன்மமாக்கி பேசுகிற, அப்படியெல்லாம் கிடையாது அர்ச்சனா. அர்ச்சனா வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கமெண்ட்ஸில் கூட நம்ம சப்போர்ட்டரே வந்து விசித்ரா அம்மா சப்போர்ட்டரே வந்து சொல்கிறாங்க. நம்ம பியூராக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் இந்த சேனல் வந்து எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் வந்து விசித்ரா சப்போர்ட்டாக செயல்படுங்கிறத நான் ஓப்பனாக வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை நம்ம இனிமேட்டு வந்து சும்மா இது பண்ண போகிறதில்ல. அவங்க ஃபேக்கு, அவங்க நாடகம், அதுக்கப்புறம் வந்து பிஆர் செட் பண்ணி அவங்க டைட்டில் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசாமல் முடிஞ்சால் அவங்கள பற்றி நல்ல செய்தி வந்தால் இந்த மாதிரி நல்லது பண்ணியிருக்காங்கன்னு போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நம்ம விசித்ராமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் பண்ணாங்கன்னா நம்ம அதை எடுத்து வந்து நம்ம இந்த சேனல் வந்து தொடர்ந்து பேசலாம். இதுவரையும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு வந்து இந்த மாதிரி நான் ஸ்டாண்டு மாற்றிட்டேன், நீ அர்ச்சனாவை திட்டினா தான் நான் உன்னை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் இருக்காங்க. அதான் அர்ச்சனா திட்டினா இல்லை, அர்ச்சனாவை பற்றி இந்த உண்மையை நீ சொல்லிட்டு இருந்த, அப்படி இருந்தால் தான் நான் பார்ப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு சாரி மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே அப்படி பேச முடியாது. அது இந்த கேமே முடிஞ்சு போச்சு. நான் பேசினா என்னை வந்து வன்மத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ப்ரெஷரை போடுறாங்க. வன்மத்தில் எல்லாம் பேசலை, அந்த ஷோவில் நடந்தது தான் பேசணும். அந்த ஸ்டாண்டு வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம இதை வந்து சொல்லிடலாம், சரிங்களா? சொல்லிவிட்டு இதுக்கு மேலே வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்படி கொடுக்கணுமோ அப்படி நீங்கள் கொடுங்க. நன்றி, வணக்கம்.